பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது. தலைவர் பிரபாகரனுக்கு மட்டும்தான் வந்து அருகதை இருக்குதா? ஓகே சீமான், ஓ வழிக்கே வரேன்டா. என்னோட கேஸில் வந்து உன்னை வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சுருந்தாங்க இல்லையா? நீ கூட உன் பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க. வெளியில் வந்து ப்ரெஸ் கேட்கும் போது கொள்ளையில் எத்தனை பெண்கள் இருக்கும்போது பழகிறதுக்கு இவ தான் கிடச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கெட்ட நாய் மாதிரி கெக்கே அப்படின்னியே. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட பதிலை சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? டேய் சீமான் பைத்தியக்காரா, நீ எல்லாம் என் பேரனா? என்னத்துக்குடா நீ பிள்ளையா பிறந்த? இவெல்லாம் ஒரு ஆள், நீ இவ்வளோட என்ன எப்படா பழகின? என்னைய மாதிரி கல்யாணம் பண்ணுறேங்கிற பேரில் ஊரில் இருக்கிற அத்தனை எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண வேண்டியதுனாடா? 27 வயசுலேருந்து 40 வரைக்கும் எல்லாத்தையும் கல்யாணம் பண்ண வேண்டியதுனாடா? லூசு பேரடா நீ. இதுக்கு தாண்டா நான் பிரிட்டிஷ்காரன்ட்ட சொன்னேன் இவனுங்களுக்கு சுதந்திரம் கொடுக்காத அப்படின்னு. சுதந்திரம் கொடுத்தா தேவையில்லாத சட்டம்லாம் போடுறானுங்க. ஒரு பொண்டாட்டி உயிரோடு இருக்கும்போது இன்னொரு பொண்டாட்டி கட்டாதுன்னு. அதனாலவே என் பேரை மாட்டிக்கிட்டேன். இவளும் பெரிய உத்தமி போலவே. இவள் 10 வருஷத்துக்கு முன்னாடி சீமானோடு இருந்ததற்கே இவ்வளவு கதறுகிறாள். இத்தனை வருஷமாக இவள் எங்கே சென்றாள்? சீமான் என் பேரன் ஏதாவது பேசினால் மட்டுமே இவள் வெளியே வந்து ஒரு வீடியோ போடுகிறாள். இவளை மேல் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. இந்த திருட்டு பயிர்கள் திமுக காரன் தான் இவளுக்கு காசு கொடுத்து பேச சொல்லுவானுங்க போல.